الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عدد. الحمد لله الذي قسم الرزق ولم ينس أحد. الحمد لله الذي رفع السماء بغير عمد، والصلاة والسلام على من بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في سبيل الله حق جهاده، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا وما تلذذتم بالنساء على الفرش ولخرجتم إلى الصعودات. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட உயிரிலும் மேலான கண்ணியமான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், அஹ்லு பைத்துகள், கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை விற்றெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கியிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் உலக வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, எவ்வளோ காலம் என்னுடைய உடம்புல என்ற ரூஹ் இருக்குமோ அதுவரையும் ஒரு சந்தர்ப்பம். அன்பான சகோதரர்களே, எப்ப எந்த நேரத்துல எந்த வினாடியில என்னுடைய உடம்பிலிருந்து என்ற ரூஹு கலண்டிடுமோ அன்பானவர்களே, சந்தர்ப்பம் முடிந்துவிடும். சந்தர்ப்பம் முடிந்ததுக்கு பின்னால அடியானுக்கு அப்போது திறக்கப்படக்கூடிய கண்ணால தான் அவன் ஆகிரத்தை பார்க்க போகிறான், சுவர்க்கத்தை பார்க்க போகிறான், நரகத்தை பார்க்க போகிறான், ஆகிராவுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் காணப்போகிறான். அப்போதுதான் அடியான் கை செய்தப்படுவான். சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிவிட்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இந்த சந்தர்ப்பங்களை தவற விட்டு விட்டு உலக இன்பங்களுக்கு அடிமையாக தனது வாழ்க்கை அமைத்து அவன் ஒரு வகையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அத சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணினதுக்கு பின்னால அடியான் கவலைப்பட போகிறான். இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல இரக்கமா சொல்லி தருகிறான், واتبعوا ما أنزل إليكم من ربكم
من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون. அன்பானவர்களே, கனவான்களே, இன்னொரு ஆயத்துல சொல்கிறான், وَأَنِيبُوا إِلَى رَبِّكُمْ وَأَسْلِمُوا لَهُ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَكُمُ الْعَذَابُ ثُمَّ لَا تُنْصَرُونَ. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லி தருகிறான், அடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. உலக வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிடவான. ஒவ்வொரு வினாடியும் பொறுமதியானது, ஒவ்வொரு மூச்சும் பொறுமதியானது, ஒவ்வொரு காலை பொழுதும் மாலை பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மிக பொறுமதியான சந்தர்ப்பங்கள். இதை தவற விடவானாம். மௌத்துக்கு பின்னால எப்ப உங்களோட ரூஹு கலட்டப்படுமோ அதுக்கு பின்னால நீங்க கை சேதப்படுவீங்க, நீங்க கெஞ்சுவீங்க, கதறுவீங்க. தும்மலா துன்சரூன், உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. அந்த கூல நஃப்ஸுயா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரது ஃபீ ஜன்பில்லாஹ் வ இன் குன்து லமினஸ் சாஹிரீன். அன்பானவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறான். அடியான் அந்த நேரத்துல கைசேதப்பட்டு என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவான். யா அல்லாஹ், இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டேன், நான் திறக்குறைச்ச செய்து விட்டேன், கணக்கெடுக்கல. யா அல்லாஹ், இன்னும் பல வருடங்கள் வாழுவேன்னு நினைச்சு கொண்டிருந்தேன், எனக்கு இப்ப மௌத்து வராது, எனக்கு 60-70 பிந்தித்தான் மௌத்து வரும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பெரிய நோயொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அட்மிட் ஆகிருந்து, இப்படி எல்லாம் ஆனதுக்கு பின்னால நான் மௌத்து வரும்னு நினைச்சு கொண்டிருந்தேன். இப்படி திடீரென்று மௌத்து வரும் நினைக்கலையா அல்லாஹ், சந்தர்ப்பத்தை நீ மிஸ் பண்ண, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் மிஸ் ஆகிட்டேயா அல்லாஹ், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தரமாட்டாயா? அவு தகூல லவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன். யா அல்லாஹ், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இல்லையான்னு தான் அடியான் அல்லாஹ்ட்ட கேட்பான். அடியான் அல்லாஹ்ட்ட கேட்க போறது 60-70 வருடம் வாழ்க்கை அல்ல கேட்பான். வருட கணக்கோ மாச கணக்கோ வார கணக்கோ அல்ல, நாள் கணக்கோ அல்ல. அல்லாஹ்ட்ட கேட்க போறது எது தெரியுமா? லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸதக வ அகுன் மினஸ் ஸாலிஹீன். எவ்வளவு பொறுமதின்னு பாருங்க. மௌத்துடைய நேரத்துல அடியான் வருட கணக்கு கேட்கறில்ல, அல்லாட்ட கேட்கிறது ஒரு சில வினாடிகளை தாயா அல்ல. ஒவ்வொரு வினாடியோட பொறுமதி விளங்குது. இப்பதான் வினாடிகளுடைய பொறுமதி, ஒவ்வொரு சந்தர்ப்பமும் எவ்வளவு பொறுமதி, அது விலை கொடுத்து வாங்க முடியாத மிக பொறுமதியான மூச்சுகள், மிக பொறுமதியான சந்தர்ப்பங்கள். அது இப்பதான் எனக்கு விளங்குது. யா அல்லாஹ், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், சிறியொரு அவகாசம், சின்னொரு சந்தர்ப்பம் தந்தா போதும், நான் நல்ல ஒரு மனிதனா திரும்பி வாரேன் அடியான் அல்லாஹ்ட்ட கெஞ்ச போகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட முடியாது. பாக்கியமான ஒரு மூச்சுகளும் மிக பொறுமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னah இல்லா அலா சாஅ மர்ரத் பிகைரி ذிக்ரில்லாஹ். சொர்க்கவாதிக்கு சொர்க்கத்துக்கு போனாலும் கவலை, கை செய்யப்படுவாரு. சொர்க்கத்துக்கு போய் அவர் பாப்பாரு, எனக்கு மேலுள்ள ஒரு அந்தஸ்து என்ன, என்னை விட ஒரு சுப்ஹான் அல்லாஹ் கூட சொன்னாரு, என்னை விட ஒரு ரகாத்து கூட தொழுதிருக்கிறாரு, என்னை விட ஒரு ஐன் கூட ஓதிருக்கிறாரு, என்னை விட ஒரே ஒரு நாள் நோன்பு கூட பிடித்திருக்கிறாரு, இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தாயா அல்லாஹ், இவ்வளவு இருந்த அந்தஸ்தில் அவர் என்னை வைத்திருக்கிறாய், எனக்கும் அவருக்கும் சின்னொரு டிஃபரன்ஸ், சின்னொரு வித்தியாசம், ஒரு சுப்ஹான் அல்லாஹ்ட டிஃபரன்ஸ் தானே அல்லாஹ். அடியான் அல்லாஹ்ட்ட கை செய்தப்படுவான். நான் இந்த வாழ்க்கையில திக்ர் செய்யாம கழித்த நேரங்களை பத்தி கவலைப்படுவான். அநியாயம், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள இன்னின்ன வினாடிகள் இப்படி இப்படி எல்லாம் வீணா கழிச்சிட்டேனே, சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டேனே என்று அடியான் கை சேதப்பட்டு கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், இப்போ ஒன்றும் செய்யல அடியானே. அடியான பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், எவ்வளவுதான் அழுதாலும் எவ்வளவுதான் கை செய்தப்பட்டாலும் இப்போ உனக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்ல. கல்லா இன்னஹா கலிமத்துன் வ காயிலுஹா
அவன் உளர்ற வார்த்தைகள் அவன் வார்த்தை கணக்கெடுக்கவான அவனெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். எவ்வளவு சந்தர்ப்பம், எத்தனை மாதிரி எல்லாம் ஞாபகம் மூட்டினேன், கணக்கெடுக்கல, மதிக்கல்ல, அத தீன மதிக்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான வாழ்க்கையை மதிக்கல்ல, ஆகிரத்தை முன்னுக்கு வச்சு வாழல்ல, அற்ப துனியாட இன்பத்துக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இப்ப கை செய்தப்படுறான். இப்ப வேலில்ல, இப்ப எந்த சந்தர்ப்பமும் இல்ல அடியானே, இப்ப ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை தான், பர்ஸகுடைய வாழ்க்கை. இனி கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டப்படும் வரைக்கும் நீங்க கபருடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்கோ. அது சொர்க்கத்து பூஞ்சோலையாக இருக்கலாம் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கலாம். அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, ஒவ்வொரு மவுத்துகளை கேள்விப்படுற நேரம் திடீர் என்று மரணங்களை கேள்விப்படுறோம். சின்ன வயதுல மவுத்தாக, ராவ் எங்களோட சாப்பிட்டாங்க, மனைவி கணவனும் மனைவியும் சாப்பிட்டாங்க. அன்பானவர்களே, காலையில 8 மணிக்கு ஜனாசாவாக வீட்டில் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், 8 மணிக்கு காலையில பேசிக் கொண்டிருந்தாங்க, 8:15 மெசேஜ் வருகிறது, இவர் மவுத்தாகிட்டார். அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லயும் மரண செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நானும் நீங்களும் இது என்னமோ எனக்கு மவுத்து வராது, மவுத்து வாரண்டா சொல்லிட்டு தான் வருவாரு, எனக்கு அவகாசம் என்ன கிடைக்கும் மாதிரி நாங்க நினைச்சு கொண்டு வாழ்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இதனால ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சும் மிக பொறுமதியானது, மிக பொறுமதியானது. அது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று. அதனாலதான் அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, இரவு மீது சத்தியமாக, பகல் மீது சத்தியமாக. இவ்வாறு அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்ற காரணம் என்ன? அடியார்களே, பொறுமதியான ஒன்றோட கையில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வினாடிகள் கழிந்து கொண்டிருக்கின்றன. நீங்க பயன்படுத்திக்கோங்க. கை சேதப்பட போறீங்க, நாளை கை சேதப்படுவீங்க, நாளைக்கு நீங்க அழ போறீங்க, கண்ணீர் வடிக்க போறீங்க, இரத்த கண்ணீரை வடிக்க போறீங்க. பயன்படுத்திக்கோங்கன்னு தான் அல்லாஹ் சொல்லி தருகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அன்பான கனவான்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ளணும். நானும் நீங்களும் இது சந்தர்ப்பம், இது அற்ப துனியா சம்பாதிக்க தந்த நேரங்கள் அல்ல சகோதரர்களே. துனியா எழுதப்பட்டு விட்டது. நீங்க பணக்காரன் அல்லாஹ் எழுதிவிட்டான், நீங்க ஏழண்டா அல்லாஹ் எழுதிவிட்டான். இன்றைய பகல் சாப்பாடு என்ன சாப்பிடுவீங்க அல்லாஹ் எழுதிவிட்டான். நீங்க எப்படியான வீட்டுல வாழுவீங்க அல்லாஹ் எழுதிட்டான். உங்களோட தொழில் எப்படி இருக்கும் அதை அல்லாஹ் எழுதிட்டான். உங்களோட படிப்பு எப்படி இருக்கும் அதை எழுதிவிட்டான். எழுதப்பட்டதுதான் நடக்கும். ஒரு நாளும் எழுதப்படாதது நடக்க போறதில்லை. நபியே நாயகமே, நீங்க சொல்லுங்கோ, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் எதை முடிவு செஞ்சானோ அதுதான் நடக்கும், அதுதான் நடக்க போகுது. அதற்கு மாற்றமாக ஒன்றுமே நடக்க போறது இல்லை. வாழம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமான் பயிற்சியை படிச்சு கொடுத்தாங்க. அன்னல் உம்மா, முழு உலக மக்களும் சேர்ந்து லவிஜ்தமஉ அலா யன்ஃபஉக பிஷை லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத்தபஹு அல்லாஹு லக். முழு உலக மக்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு லாபம் தர பாக்குறாங்க, உங்களை ஒரு கோடீஸ்வரனாக்க பாக்குறாங்க, உங்களை ஒரு செல்வந்தனாக்க பாக்குறாங்க, உங்களை படிச்ச ஒரு துறை சார்ந்தவனாக்க பாக்குறாங்க, உங்களை பெரிய ஒரு தகமுள்ளானாக்க பாக்குறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் நாடின அளவுதான் கிடைக்குமே ஒழிய அல்லாஹ் நாடாத அளவுல ஒரு துரும்பு கூட, ஒரு சிறிய ஒரு அளவு கூட அல்லாஹ் நாடினத்தை விட முழு உலகம் சேர்ந்து முயற்சி செஞ்சதால கூட கிடைக்கும் என்பது இல்லவே இல்லை சகோதரர். அதனால இது வாழ்க்கை சந்தர்ப்பம் எல்லாம் அற்ப துனியாவை சம்பாதிக்க தந்தது அல்ல சகோதரர்களே. இதெல்லாம் ஆகிரத்தை தயாரிக்க தந்திருக்கிறான். பெரிய ஒரு கட்டம், பெரிய ஒரு சந்தர்ப்பம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை முடிவே இல்லாத வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன் இதை பத்தி எவ்வளவு விளங்கப்படுத்துறான். அடியார்களே, ஆகிரத்தை தயாரிங்கோ, ஆகிரத்துக்குரியவங்களை ஆகுங்கோ, சுவர்க்கத்துக்குரியவங்களை உங்களை ஆக்கிக்கோங்கோ.
சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாறுங்கோ. வதாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அடியார்களே, நீங்க பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாங்கோ, உங்களுக்கு சொர்க்கம் தயாராயிரு. சொர்க்கம் ஆகிரத்தை தயாரிச்சுக்கோங்க. ஆகிரமோட கையில உள்ளது. இதை நீங்க மிஸ் பண்ணினா பெரிய நஷ்டவாளி, இதை நீங்க பயன்படுத்தினா பாக்கியசாலி. இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. وَمَنْ أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ كَانَ سَعْيُهُمْ مَشْكُورًا. அன்பானவர்களே, யாரு ஆகிரத்தை முன்னால வச்சு வாழ்றாங்க, என்ன நடந்தாலும் இந்த ஆகிரத்தில் நான் வெற்றி பெறுவோம். என்ன இடத்தில் இருந்தாலும், நான் ஒரு கடையில் இருக்கிறேன், என் ஆகிரத்தை மிஸ் பண்ணே. நான் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துறேன், அன்பானவர்களே, என் ஆகிரத்துல நான் நஷ்டவாளியாக இல்லது. என் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாராக இருக்கலாம், என் ஆகிரம் நஷ்டமாக முடியாது. நான் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், நோயாளியா இருக்கலாம், சுகதேகியா இருக்கலாம், ஊர்லயா இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஆகிரம் முன்னால் இருக்கணும். ஆகிரம் இத பேச்சால எனக்கு ஆகிரத்துல வெற்றி பெறுமா அல்லது சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா? இந்த பார்வை என்ன சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குமா நரகத்தை கொண்டு போய் சேர்க்குமா? இந்த ஒவ்வொரு அசைவுகளும் இந்த அசைவு என்ன சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குமா நரகத்தை கொண்டு போய் சேர்க்குமா? இதைத்தான் நாங்க யோசிக்கணுமே ஒழிய, அன்பானவர்களே, உலக மக்களுடைய திருப்தி அல்ல, உலக மக்களுடைய சந்தோஷம் அல்ல, மக்களுடைய பேச்சு வார்த்தை அல்ல, மக்களுடைய நாவால இன்றைக்கு புகழுவாங்க, நாளைக்கு ஏற்றிட்டு போவாங்க. சகோதரர்களே, இன்றைக்கு மனிதன் அப்படித்தான், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நல்ல மண்டுவாங்க, நாளைக்கு அதே நாவால அன்பான தெளிவா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆகிரத்தை நோக்கமா கொண்டு, அல்லாஹ்வோட அன்ப அல்லாஹ்வோட திருப்தியை நோக்கமா கொண்டு வாழ்ந்தா ஒரு நாளும் நஷ்டமாக போறது இல்லை. ஒவ்வொரு வினாடியும் மிக பொறுமதியாக இருக்கும், ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மிக பொறுமதியான சந்தர்ப்பமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எதெல்லாம் உலகத்துல தயாரிக்கிறீங்களோ நாளைக்கு அதெல்லாம் கண்டுகொள்வீங்க, எல்லாம் கண்டுகொள்வீங்க. வாழ்க்கையுடைய முடிவை கண்டுகொள்வீங்க, ஒவ்வொரு வினாடியும் எப்படி கழிச்சு கண்டுகொள்வீங்க. وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. அடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே நாங்க தொங்க போடுவோம், ஒரு ஏடுகளை தொங்க போடுவான். அதுல ஏத வாழ்க்கையை நான் எப்படி கழிச்சேன், ஒவ்வொரு வினாடியை நான் என்ன செஞ்சேன், என்னதை தயாரிச்சேன், சுவர்க்கத்தை தயாரிச்சேனா நரகத்தை தயாரிச்சேனா, எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. அடியானே, ஓட கிதாபை வாசிப்பாரு, நீ ஒரு வினாடிகள் எப்படி கழிச்சாய், உலக சந்தர்ப்பத்தை எப்படி நீ கழித்தா என்பதை பார்த்துக்கோ. அடியானே, உன்ன ஒரு வாலிபத்தை, வயோதிபத்தை, இரவ பகல, உன் சந்தோஷமான நேரம், உன் கவலையான நேரம், நீ நோயாளி ஆயிர நேரம், சுகதேகி ஆயிர நேரம், நீ உள்நாட்டு இருக்கிற நேரம், நீ வெளிநாட்டு இருக்கிற நேரம், உன் மனைவியோட உன் மனைவி இல்லாத நேரங்கள்ல நீ எப்படி எல்லாம் இருந்தா, எதை பார்த்தா, எதை கேட்டா, எதை பேசினாய், எல்லாம் படிச்சு பாரடியானே. கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. அடியானே, கேள்வி கணக்கு நீயே கேட்டுக்கோ, உனக்கு போதும். அடியானே, وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا وَلَا يَظْلِمُ رَبُّكَ أَحَدًا. அடியானே, அடியான் அல்லாஹ் சொல்றான், அடியான பார்த்து நீ எதெல்லாம் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாயோ அதெல்லாம் உனக்கு முன்னால் இருக்கும். அடியானே, இப்ப கை சேதங்கள். எனவே அன்பான சகோதரர், இதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இதனால நானும் நீங்களும், நாங்க என்னதான் இருந்தாலும் உலகத்துல தலையை குத்தி கால மேல போட்டு உலகத்துல ராவு பகலா முயற்சி செஞ்சாலும் எழுதப்பட்டதை விட கூட கிடைக்கவே போரில்லை சகோதரர்களே.
இதனால ஆகிரத்து தயாரிப்போம், ஆகிரத்தை மிஸ் பண்ணிடாதே. அப்ப துனியாவுக்காக நாங்க தொழுகையை மிஸ் பண்றோமே. அஸ்தக்ஃபிருல்லாஹ். தஹஜ்ஜுத் இல்லையே, திலாவத் இல்லையே, குர்ஆன் இல்லையே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இல்லையே, அந்த வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கை, சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் இல்லைன்னு எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரிகளே. யோசிச்சு பாருங்களே. அப்ப துனியாவுக்கு பின்னால ஓடி 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 கடன்காரனாய் மௌத்தாகிற என்ன அநியாயம் சொல்ல, என்ன நஷ்டம் சகோதரி. நாங்க இந்த பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, மனைவிக்கு எல்லாம் அழகா பெரிய பெரிய வீடு வாசல்களும், எங்க பிள்ளைகளுக்கு நல்ல வசதியான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்து நல்ல நல்ல வசதியாக இருக்கிறதுக்கு நாங்க நல்ல ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தா இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு என்ன எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போயிட்டுருவாங்களா? எங்களை மனைவி எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போவாவா? எங்களுக்கு நாளைக்கு இவங்களால் இதெல்லாம் இந்த முயற்சியால சொர்க்கத்துக்கு போய் கேளுமா? அன்பான சகோதரர், இதெல்லாம் துனியாவுக்கு தான். இது அன்பெல்லாம் துனியாவு தான். கணவன் மனைவி அன்பெல்லாம் துனியாவு வரையில தான். ரூஹி பிரியங்காட்டினான் அது அன்பு. அன்பலை பிள்ளைகள் பெற்றார்கள் என்ற அன்பு இது உலகத்துல ரூஹி பிரியங்காட்டின் தான். உறவுகளுடைய அன்புகள், நண்பர்களுடைய அன்புகள், இதெல்லாம் ரூஹி பிரியங்காட்டின் தான். ரூஹு பிரிஞ்சிட்டா ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாத பைனஹும் யௌமஇதி வலா யதசாலூன். அல்லாஹ் சொல்றான், சூர் ஊதப்பட்டா எல்லாரும் மௌத்தாகி கபருடைய வாழ்க்கை அனுபவிச்சு நாளைக்கு இரண்டாவது சூர் ஊதப்பட்டோன்னு எல்லாம் எழுப்பாட்டப்படுவாங்க. ஃபலா அன்சாத பைனஹும் யௌமஇதி வலா யதசாலூன். அங்க எந்த நசபும் இல்ல, எந்த குடும்ப உறவும் இல்ல. மனைவி பக்கத்தில் இருப்பா, இது மனைவியானு பார்க்க மாட்டோம். உம்மா வாப்பா இருப்பாங்க, பார்க்க மாட்டோம். லன் தன்ஃபஅகும் அர்ஹாமுகும் வலா அவுலாதுகும் யௌமல் கியாமா யஃஸிலு பைனகும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹ் உறுதியா சொல்றான். லன் என்பது அன்பானவர்களே உறுதியா திட்டவட்டமாக, லன் தன்ஃபஅகும் அர்ஹாமுகும் வலா அவுலாதுகும், உங்களோட உடல்வாய் ஜனங்களோ, உங்களுடைய உறவுகளோ, உங்களுடைய அன்பான குழந்தைகளோ ஒருபோதும் உங்களுக்கு பிரயோஜனம் தர மாட்டாங்க. இதெல்லாம் வார் இல்ல. இவங்க எல்லாம் எங்களை மாற்றத்தை தான் இருப்பாங்களே ஒழிய, அன்பானவர்களே, கனவான்களே, இவங்க எல்லாம் எங்களை மாட்டி கொடுப்பாங்க, எங்களை மாட்டி கொடுத்து இருப்பாங்களே ஒழிய எங்களுக்காக துனியா தந்தான்னு சொல்லி வாதிட போறது இல்ல. தீன கொடுத்தா பாக்கியம். அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்ற பிரிச்சுடுவோம், நாங்க பிரிச்சுடுவோம். உம்மா வாப்பா வேற, எல்லாம் தனியத்தான். வகுல்லுஹும் ஆதீஹிம் யாதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. நாளை கியாமத்துடைய நாளையில எல்லாரும் பாரு தக்க தனியத்தான் வரும். அன்பான சகோதரர், உலக நடைமுறை மாறியல். வாப்பா இருக்கிறார், இருக்கும் காலம் எல்லாம் எங்களுக்கு பிரயோசனம். எல்லா வேலையும் வாப்பா செய்யறாரு. வீடு கட்டுறதுல வீட்டு டீட பாக்குறது, சாமான் வாங்குறதுல இருந்து எங்க எல்லா விஷயத்தையும் இவற்றை சொல்லி அவற்றை சொல்லி குடும்பம் எல்லாம் உறவுகள் உதவி செஞ்சு கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு அப்படி இல்லை. நாளைக்கு அவர் டெப்ளிகேஷன் போம், இவர்ட போம், அவர்ட போம், அவருக்காக இவருக்காக ஒன்றும் சரிவார் இல்ல. யாரும் யாருக்கு உதவி செய்யற நாள் அல்ல. அன்பான எல்லாரும் தட்ட தனிய வருவாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் அவருக்கு அவர் ஒரு விஷயத்துல பராக்காக இருப்பார். அவருக்கு அவருடைய நிலைமையை அவர் யோசிச்சு கொண்டிருப்பார். ஏந்த நிலைமை, ஏந்த ஆகிரம், ஏந்த சொர்க்கம், ஏந்த வெற்றி எப்படி முடிவு செய்யப்பட போகுது, இதைத்தான் அவர் யோசிச்சு கொண்டிருப்பார். அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, அவருக்கு இந்த பிள்ளையே, மனைவியே, இந்த வாப்பவே, இந்த உம்மவே, இவங்களை பாப்போமே, பாவமே பார்க்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அடியான் தந்த சகோதரனை கண்டு, அடியான் தந்த மனைவியை கண்டு, அடியான் தந்த தாய் தந்தையர்களை கண்டு, சகோதர உறவுகளை கண்டு ஓடுற நாளே ஒழிய யாரும் உதவி செய்யற நாள் இல்லை.
இதனாலதான் நாங்க தயாரிக்கணும். அடியான் ஓண்ட ஆகிரத்தை தயாரிச்சுக்கோ அடியானே. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல்தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகாதே. அடியான்களே, ஈமான்தாரியான அடியார்களே, நீங்க அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து உங்களோட ஆகிரத்துக்கு நான் என்ன முன்கூட்டி அனுப்பிறேனப்பா. இந்த வினாடியில் எனக்கு மௌத்து வந்தா ஏண்ட தீன் எப்படி, ஏண்ட தொழுகை எப்படி, ஏண்ட வாழ்க்கை வரலாறு எப்படி, ஏண்ட இரவு நான் எப்படி கழிக்கிறேன், ஏண்ட தனிமை எப்படி கழிக்கிறேன், ஏண்ட கண்ணால நான் எதை பார்க்கிறேன் கேட்கிறேன், ஏண்ட காதால எதை கேட்கிறேன், ஏண்ட உறவு ஏண்ட தனிமை எப்படி கழியுது, ஏண்ட நானும் என் மனைவியும் சேர்ந்து எப்படி இரவுல வாழ்றோம், ஏண்ட சந்தர்ப்பங்கள் எப்படி கழியுது, அது தஹஜ்ஜுடைய தொழுகையோட கழியுதா, இரவெல்லாம் சுஜூதுல ருக்கூல கழிக்கிறேனா அல்லது பாவத்துல கழிக்கிறேனா? அன்பாலே அந்த நஃப்ஸ்ல கேட்டு பாருங்க, தந்த நஃப்ஸ்ல கேட்டு பாருங்க, நான் எப்படி இருக்கேன். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் ஏண்ட கபருக்காக, ஏண்ட மஹ்ஷருக்காக, ஏண்ட சொர்க்கத்துக்காக நான் எதை முன்கூட்டி அனுப்பிக்கிறேன் என்பது பார்த்துக்கோங்க. அல்லாஹ் அன்பான சகோதரர்களே, இதனால நான் உலமாக்க விளங்கப்படுத்துறாங்க. தமுதூன கமா தஈஷூன், தமுதூன கமா தஈஷூன். நீங்க எப்படி வாழுவீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு மௌத்து வரும். மலக்குள் மௌத்து வார சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் என்றா, நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படி மௌத்து வரும். தொழுகையில பேணுதல், இபாதத்துல பேணுதல், தஹஜ்ஜுதுல பேணுதல், குர்ஆன் திலாவத்துல பேணுதல், ஜிக்ர் இபாதத்துல நல்ல பேணுதலான மனிதன், ஹராம் ஹலால் பேணுதல், வியாபாரத்துல அவர் சரியா நேர்மையான மனிதன், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்றாரு, நல்ல ஒரு மனிதனாக வாழ்றாரா, அதே நிலையில தான் உங்களுக்கு மௌத்து வரும். மௌத்தாகிற நாள் தஹஜ்ஜத் தொழுத நாளாக இருக்கும். மௌத்தாகிற நாள் குர்ஆன் ஓதின நாள், மௌத்தாகிற நாள் சுபஹ் தொழுத நாள், நோம்பு பிடிச்ச நாள், சதகா கொடுத்த நாள், நல்ல நல்ல சந்தர்ப்பம் ஷாஹிதாக இருக்கும். இன்றைக்கு இவர் இப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இந்த நிலையில மௌத்தாகினாரு, நேற்று இப்படி நடந்து கொண்டாரு. சுப்ஹானல்லாஹ், நீங்க எப்படி வாழுவீங்களோ அப்படித்தான் மௌத்து வரும். நீங்க தொழுகைய கணக்கெடுக்கல. யோசி பாருங்களே, எங்கட தொழுகிற நிலைமை என்ன, எங்கட சுபகு தொழுகிற நிலைமை என்ன, அன்பானது ஏனைய தொழுகைகளோட நிலைமை என்ன. நான் தொழுகாமீரன் எவ்வளவு பேர் தொழாம இருக்கிறாங்க, தொழுகையில அலட்சியம் செய்யறாங்க, தொழுகையில பொதுபோக்குத்தனம் செய்யறாங்க, தொழுகையை சர்வ சாதாரணமா கலா செய்யறாங்க. கணவனும் தொழுகை இல்ல, மனைவிக்கும் தொழுகை இல்ல, பிள்ளைகள் எல்லாம் எழும்புறாங்க. சுபகுபாமி செல்லி கலாவாகின பிறகு அந்த வீட்டுள்ளுக்கு எவ்வளவு தரித்திரியம், அந்த வீட்டுள்ளுக்கு எவ்வளவு முசீபத்து, அந்த வீட்டுள்ளுக்கு எவ்வளவு நஷ்டம். சகோதரிகளே, நஷ்டம் விலங்கல்லே. இதனால் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தொழுகை இல்ல, குர்ஆன் ஓத நேரம் இல்ல, zikr செய்ய நேரம் இல்ல, இபாதத்துக்கு நேரம் இல்ல, வாழ்க்கையே கழிச்சிடும். பாவத்துக்கு அடிமை, துன்யாக்கு அடிமை, பஜாருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், பஜார்லயே இருக்கிறோம், வீணான பேச்சுகளை பேசிக்கொண்டோம், கழிச்சு கொண்டோம், போன்ல அசிங்கங்களை பார்த்து கொண்டோம், எதை நேரம் ஒவ்வொன்றை கிண்டி கொண்டோம், தேவையில்லாத இதுகளை பார்த்து 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 பார்வையால் அன்பான சகோதரர்களே அசிங்கங்களை பார்க்க ஆரம்பிப்போமா? நல்லா நினைவச்சுக்கோங்க, தஹஜ்ஜத்துக்கு முழிப்பு வராது, தஹஜ்ஜத்துக்கு முழிப்பு வராது, சுபஹுக்கு முழிப்பு வராது. பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளி பக்கத்துல தான் இருக்கும், ஆனா முழிப்பு வர மாட்டாது. அசிங்கங்கள் ரகசியமாக பாவம் செய்யற பழக்கம் இருந்தா தஹஜ்ஜுதுல கண்ணீர் வர மாட்டாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. எவ்வளவு இன்பமான நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குறாங்க, நீங்க எழும்பி தொழுங்களே வாப்பா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முபாரக்கான வீடாக இருக்கும் அந்த வீடு. தஹஜ்ஜுதுல கணவனும் எழும்பி, மனைவியும் எழும்பி, பிள்ளைகளும் எழும்புறாங்க. உம்மா அப்பா தொழுகிற சத்தம் கேட்குது, ஓதுற சத்தம் கேட்குது, உம்மா அப்பா அழுகிற சத்தம் கேட்குது. சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகளும் எழும்புறாங்க. சுபஹுக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு முபாரக்கான சூழல், எவ்வளவு முபாரக்கான வீடு அது. அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, இதெல்லாம் சும்மா கிடைக்கிறதில்ல, எல்லாம் அனந்தரமா கிடைக்கிறதில்ல. இது ஏந்த பகல்ட ரிசல்ட் தான் ராவ் என்ற ரிசல்ட்.
பகல்ல நான் எப்படி கழிக்கிறேனோ அதுதான் ராவிட ரிசல்ட். பகலெல்லாம் பகலெல்லாம் பஜார்ல சத்தம் போட்டுக்கொண்டு ஆஹாண்டு வெயில் விளங்குதில்ல, மழை விளங்குதில்ல, அவருக்கு நோட்டு விளங்குது, பணம் வாரது விளங்குது, அதுதான் விளங்குது. அதுக்காக எவ்வளவு நேரமும் செலவழிக்க தயார், அதுக்காக தொழுகையை கலா செய்ய தயார், அதுக்காக ஹராம் ஹலால் பேருதல் இல்லாம தயார். அல்லாஹ் கோவிச்சா பரவாயில்லை. அன்பானவர்களை இப்படியாக வாழ்ந்துட்டு இரவெல்லாம் செத்த பிணம் போல படுத்து கிடக்கிறார். கெட்ட மனிதன், நரகவாதியான மனிதன். இந்த அடையாளம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, நான் எப்படி வாழ்றேன், எங்க வாழ்க்கை எப்படி கழியுது, நான் ஏழு நஃப்ஸில கேட்கிறேன், நீங்களும் கேட்டு பாருங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் நல்ல முடிவை தரணும். அன்பான் லேஸ் இல்ல சகோதரர்களே, நல்ல முடிவு அடைகிறது லேஸ் இல்ல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்ض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. يا الله நீ எனக்கு ஆட்சி அதிகாரம் தந்தாய், எனக்கு நல்ல துனியால கண்ணியமா வாழ வச்சிருக்கிறாய். நல்ல ஆட்சி அதிகாரம் எவ்வளவு பெருசு. நல்ல திறமைய தந்தாய், அறிவாற்றல். எந்த அளவுக்கு திறமைண்டா கனவுக்கு பலன் சொல்ற அளவுக்கு பல அறிவை தந்தாய். சுப்ஹானல்லாஹ். எப்படியான இல்மு, எப்படியான அறிவு. இதெல்லாம் யா அல்லாஹ் அடைவுகள் அல்ல, இதெல்லாம் சாதனை அல்ல யா அல்லாஹ், இதெல்லாம் கிடைச்சேன்னு பெருசு அல்ல யா அல்லாஹ். ஆனா எனக்கு எது தெரியுமா வேணும் யா அல்லாஹ், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்ன நான் மௌத்தாகிற நேரம் உனக்கு வழிபட்ட ஒரு நல்ல மௌத்தாகும். அதுதான் என்ன லட்சியம், அதுதான் என்ன தாக்கத்து. யா அல்லாஹ், மௌத்தாகிற நேரம் என் மௌத் எப்படி வரும், நான் ஒரு நல்ல அடியானா வழிபட்ட ஒரு சீதேவியா மௌத்தாகணும். நீ என்ன சாலிஹீன்கள் சேர்த்தணும் யா அல்லாஹ், அதுதான் சாலிஹீன்கள். வம்தாதுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். நாளை கியாமத்திலே நாளையில கோடான கோடி மக்கள், எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஹஜ்ரத் கியாமத்துடைய நாள் வரும் வரையில அன்பான எல்லா மக்களும் அல்லாஹ் சொல்லுவான், ஏ பாவிகளே, ஏ பாவிகளே, ஏ குற்றம் புரிந்தவர்களே, எனக்கு மாறு செஞ்ச அடியார்களே, நல்லோர்களை விட்டு பிரிஞ்சிடுங்கோ, நல்லோர்களுக்கு பிரிஞ்சிடுங்கோ என்று அல்லாஹ் பிரிச்சிடுவான். அல்லாஹ் சொல்றான், வஅஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன். சுப்ஹானல்லாஹ். சிலர் வலது பக்கத்துல, வஅஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா. சிலர் இடது பக்கத்துல. ரெண்டு சாராரா பிரிச்சிடுவான். அன்பான சகோதரர்களே, எங்கட முடிவு எப்படி இருக்கும், எங்க முடிவு எப்படி இருக்கும், நான் எங்க இருப்பேன், இதைத்தான் சிந்திக்கணும் சகோதரர்களே. இதுதான் வாழ்க்கை லட்சியம், இதை தயாரிக்கணும். அல்லாஹ் என்ன பார்த்து சந்தோஷப்பட்டு, அடியான் அடியான் நான் உன்னை பொருந்திக் கொண்டேன், அடியான் நான் உன்னை பொருந்திக் கொண்டேன் என்று நாளைக்கு அல்லாஹ் என்ன பார்த்து சொல்லணும் சகோதரர்களே. அதுதான் இந்த வாழ்க்கையில தாக்கத்து, அதுதான் தாக்கத்து. இதனால நாங்க அதுக்கு தயாரிச்சோம், அதுக்கான தயாரிப்பு. வாழ்க்கையில சில வைராக்கியங்கள் எடுக்கும். நான் இந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழ போறேன். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய தாபிஈ, மிகப்பெரிய தாபிஈ. சுப்ஹானல்லாஹ். மதீனால வாழ்ந்தவர் சொல்றாரு, மா பாத்தனி. அன்பானவர்களே சொல்றாரு, எனக்கு 40 வருஷமாக மா பாத்தனி தக்பீரத்துல் இஹ்ராம் முந்து, அதாவது 40 சனா, 40 வருஷமாக எனக்கு தக்பீரத்துல் இஹ்ராம் தப்பில்லை. யோசிச்சு பாருங்களே, 40 நாள் அல்ல, 40 மாசம் அல்ல, 40 வருஷமாக 5 நேர தொழுக, 5 நேர தொழுகைய நான் அவ்வளவு தக்பீர் எனக்கு மிஸ் ஆகல. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு 40 நாள் சொல்லையிலும் வைக்கிறா. அப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை நான் எடுத்துக்கொண்டேனா,
அன்பானவர்களே, கனவான்களே, நான் இதுதான் தாக்கம். அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு கருத்துல சொல்றாரு, எனக்கு நான் 40 வருஷமாக அதான நான் மஸ்ஜிதில தான் கேட்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த சுபக தொழுகை தக்மம் பண்ணலுமா? சுபக தொழுகை மிஸ் பண்ணல. மாஷா அல்லாஹ், என் வாழ்க்கையில நான் இத்தனை வருஷமாக ஒரு தொழுகைய கலா செஞ்சேன், ஒரு தொழுகை கலாவாக. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி என் வாழ்க்கையில தாக்கட்டிக்கணும். அபூபக்கர் இப்னு அய்யாஷ் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போறாங்க. மகள் அழுகுறாங்க, ஏன் எழுதுறாங்க, பிள்ளைகள் அப்படிதாங்க அழுவாங்களே. மகளை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ் மகளே, உனக்கு என்ன பயம்? இனி அல்லாஹ் அதாபு செய்வான்னு நீ யோசிக்கிறாயா? எனக்கு ரொம்ப என்ன அதாபு செஞ்சு நான் நரகவாதி ஆகிடுவேன் என்பதெல்லாம் பயமா உனக்கு? மகளே, பயப்படாதே. எனக்கு ஒரு ஆதரவு வைக்கிறது ஒரு அமல் ஒன்று வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆதரவு வைக்கிறது ஒரு அமல் ஒன்று எனக்கு கையில் இருக்கிறேன். சொல்றாங்க, நான் இந்த வீட்டுல 24,000 தடவை குர்ஆனை தமாம் செஞ்சேன். 24,000 தடவை. யோசி பாருங்க, எவ்வளவு ஆகிரத்தை தயாரிச்சோம். ஆகிரத்துல அல்லாஹ் இந்த அமலை பொருந்தி கொண்டா போதும். வாழ்க்கையை குர்ஆனுக்கு கொடுத்தாங்க. வாழ்க்கையே குர்ஆன். ஏன்? அதுதானே சாதனை சோர்களே. இதெல்லாம் விட்டுட்டு போறது. அற்ப துனியாவை சேர்த்து என்ன பலன் சோர்களே? கட்டின வீட, வாங்கின வாகனத்தை, சேர்த்து வச்ச சொத்துக்களை எல்லாம் வச்சுட்டு தான் போற. வெறும் கையோட தான் போனோம். நாளைக்கு சொல்ல போறோம், அன்னி மாலியா அலக்க அன்னி சுல்தானியா, என் ஆட்சி அதிகாரம் எனக்கு உதவி செய்யலையே, இந்த பணம் சொத்து செல்வங்கள் எனக்கு உதவி செய்யலையே. இதெல்லாம் வாரவே இல்லை சோழர்களே, எல்லாம் வாரில்லை. இதனால புத்திசாலித்தனம் ஆகிரத்தை தயாரிக்கிறது. இதனால அன்பான சோழ சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டு நாளை கை செய்தப்பட்டு வேறில்லை. அடியான் கதறுவான், கஞ்சுவான், அடியான் அல்லாட்ட மன்றாடுவான், கேட்டும் அல்லா பார்க்க மாட்டான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, நல்ல மௌத்த அடையணும். எங்களோட மௌத்த கேள்விப்படுற நேரம் சுப்ஹானல்லாஹ், நான் மனசால் ஆசை வச்சோம், நான் சுஜூதுல மௌத்தாகணும். நான் சுபஹ் தொழுற நேரம் சுஜூதுல, தஹஜ்ஜுதுல, நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்துல நான் சத்தமிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு மௌத்தாகணும். இமாம் ராஜி ரஹிமஹுல்லாஹ் மரண பண்டிகையில் வைக்கிறாங்க. மாணவர்கள் ஹதீஸ், பெரிய முஹத்திஸ், அவர்கிட்ட ஹதீஸ் கேட்கிறாங்க. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும்டா அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்ற ஹதீஸ் ஒன்று கேள்விப்பட்டோம். அந்த ஹதீஸ சொல்லுங்களே இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே. உஸ்தாத் அந்த ஹதீஸ் ஆரம்பத்துல அறிவிப்பாளர் வரிசையை தொடர்ந்து சொல்லிட்டு காலன் நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை கடைசி வார்த்தையா இருக்குமோ அவர் சொர்க்க நுழைந்து விட்டார் என்று நபி அவங்க சொன்ன ஹதீஸ சொல்லிடவே எப்படி அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த மௌத்த தரணும். நானும் நீங்களும் ஆசை எடுக்கணும் சொல்லி, ஆசை எடுக்கணும். உலகத்துல துனியாவை சேர்த்துறது சாதனை அல்ல, இதெல்லாம் எழுதப்பட்டது, கிடைச்சித்தான் தீரும். நீங்க தான் முயற்சிஞ்சதால உங்களோட பிள்ளைகள் நல்ல இல்லவே இல்ல. பிள்ளைய அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான், மனைவி அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். எல்லாரும் வாழ்றாங்க. எல்லா இடத்துல யாரு மௌத்தாயினாலும் இந்த குடும்பங்கள் வாழ்றதுக்குரிய ஏற்பாடு அல்லாஹ் பொறுப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் ஒரு நாள் கைவிட போறதில்ல. இமாம் ஷாஃபியோட வாப்ப மௌத்தா போனேன், இமாம் ஷாஃபி வீணா போகல. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வாப்ப மௌத்து எதீமா பிறந்தாங்க, பிள்ளைகள் வீணாகல்ல. அன்பால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் வாப்ப மௌத்து, பிள்ளைகள் வீணாகல்ல. அவங்க சாதித்த சாதனை என்ன தெரியுமா? வீட்டுள்ளுக்கு தீன கொடுத்தாங்க.
மனைவிக்கு தீன கொடுத்தாங்க. செல்வம் அல்ல, மனைவிக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்தாங்க. மனைவிக்கு அந்த வழியை காட்டினாங்க. பிள்ளைகள் கணவன் இல்ல, மனைவி அல்லாஹ்வோட தொடர்பாகிறா, டைரக்டா ரப்போட தொடர்பாகிறா, இமாம் ஷாஃபியாக மாறுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் வளர்க்கிறான். இதனால அன்பானவர்களே, நாம் நீங்கள் மேல வினாடிகளை இது அப்ப துனியாவுக்காக கொடுத்துட்டு நஷ்டவாதி ஆகிடாம ஆகிரத்தை தயாரிப்போம், சுவர்க்கத்தை தயாரிப்போம், அதுக்குரிய சூழலை எங்களை வீடுகளை உண்டாக்குவோம். எங்களோட மனைவியோட இதை பத்தி பேசணும் சகோதரர்களே. சந்தர்ப்பம் எடுங்க சோதனை. சந்தர்ப்பம் எனக்கு பேசலதா, யாரை கொண்டாவது எங்க வீட்டுல அடிக்கடி ஈமானுடைய விஷயங்களை, சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சூழல், தலீமுடைய சூழல். அதுதான் சொல்ல, வேறொன்றும் இல்ல. தலீம் வாசிங்கோடு அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஹதீஸ்களை வாசிக்க வாசிக்க பூமரத்து தண்ணி ஊத்துற மாதிரி, பூமரம் செழிப்பாகிற மாதிரி எங்கட பிள்ளைகளோட வாழ்க்கையில, எங்கட மனைவியோட வாழ்க்கையில தீன் செழிப்பாகும். சோழர்களே, அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவர்களாக மாறுவாங்க. நல்ல சூழல் எங்கட வீடுகள்ல உண்டாகும். இதுக்குத்தான் இந்த ஈமான் முஸாக்கரா, இதுக்குத்தான் சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, கபரை பத்தி, மஹ்ஷரை பத்தி, சிராத் மீசானை பத்தி எல்லாம் பேசக்கூடிய சூழல்களை வீடுகளை உண்டாக்கும் போது சொல்றாங்க. இது எங்களை பொறுப்பு சோழர்களே, இது எங்களை பொறுப்பு சோழர்களே. இதனால நானும் நீங்களும் இதுக்கான ஒரு தயாரிப்பு செய்வோம், இதுக்காக முன் வருவோம். அல்லாஹ்ட்ட கையேந்தும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்களை தந்தா யா அல்லாஹ், நான் மிஸ் பண்ணிட்டேன் யா அல்லாஹ், இதுக்கு பின்னால சரி பிரயோசனமா கழிச்சு கொள்ற மாதிரி எனக்கு தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ், என்ன முன்னேற்றி ஓண்ட கையில யா அல்லாஹ். அல்லாஹும்ம குத் பினாசியதி இலா மா துஹிப்பு தர்லா, இதை முன்னேற்றி பிடிச்சு இழுத்து நல்ல வழியில் என்னை சேர்த்து யா அல்லாஹ். சைத்தான் முயற்சி செஞ்சு நரகத்தில் இழுத்து கொண்டிருக்கிறான், நீ என்ன எங்களை பக்கத்துல திருப்பு யா அல்லாஹ். இந்த கல்போண்ட கையில யா அல்லாஹ், இந்த கல்ப திரட்டு யா அல்லாஹ். யா முகல்லிபல் குலூப், கல்ப திரட்டக்கூடியவனே இந்த கல்ப திருப்பு யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கெஞ்சினா, அல்லாஹ்ட்ட கதறினா, அல்லாஹ்ட்ட மன்றாடினா எங்க கல்பல திருப்புவான், ஈமான்ட வெளிச்சத்தை உண்டாக்குவான், ஆகிராத சிந்தனையை தருவான், சொர்க்கத்துடைய வழிகளிலே இலகுபடுத்துவான். அன்பானவர்களே, ஈருலகில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ், என் அனைவருடைய குற்றம் குறைகளையும் மன்னிச்சு மறைச்சிடியா அல்லாஹ். நண்பு தாழ்ந்தவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களுக்காக நிச்சயம் சிரமப்பட்டாங்க யா அல்லாஹ். இதோ இந்த மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுக்கு உயர்ந்த பாக்கியங்கள் அந்தஸ்தில கொடுக்கிறியா அல்லாஹ். யார் யார தாழ்ந்தவர்கள் எல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உபகாரம் செய்து அவர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி அவங்களோட துஆவு பாக்கியம் பெற்ற சீரேவியல் ஆக்கிட வருவாயாக. எங்களுக்கு போதி தந்த உஸ்தாத்மார கபூஷையா அல்லாஹ். இதோ இதை ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களை நீ கபூஷையா அல்லாஹ், கபூஷ் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எல்லாரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ், எல்லாரையும் சீரேவியலாக்க அருள்வாயாக. எல்லாரையும் பொருந்தி கொள்வாயாக அல்லாஹ். பாவத்துல வெறுப்பத்தாயா அல்லாஹ், பாவத்தை வெறுப்பாக்கையா அல்லாஹ், பாவத்தை கஷ்டப்பாக்கையா அல்லாஹ், பாவத்துல அருவருப்பத்தாயா அல்லாஹ். ஆகிரத்துடைய சிந்தனையோட வாழணும் யா அல்லாஹ், சொர்க்கத்தை நோக்கமா கொண்டு வாழணும் யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய ஆசை தாயா அல்லாஹ், நரகத்துடைய பயத்தை உள்ளத்துல போடியா அல்லாஹ், மௌத்துடைய சிந்தனைய அதுக்கான தயாரிப்புக்குரிய ஏற்பாடுகளை உண்டாக்கி தந்துருவாயா யா அல்லாஹ். பொருந்திக்கோயா அல்லாஹ். அடி மனசுல நான் ஒரு நல்லவனா வாழணும் ஆசையா அல்லாஹ், ஸ்ரீதேவியா வாழணும் ஆசையா அல்லாஹ். நல்ல விடயங்களை கேட்கக்கூட உள்ள முருகதையா அல்லாஹ், உள்ளத்துல பல மனக்கோட்டைகள் ஏற்படுகிறதா அல்லாஹ். வெளியே போனோன்னு மறந்துட்டோம், சூழல் தாக்கம் யா அல்லாஹ். நாங்க சஹாபாக்களை காணலையா அல்லாஹ், நாங்க நபிய காணலையா அல்லாஹ், நாங்க அந்த காலத்துல வாழலையா அல்லாஹ், நாங்க இருக்கிற காலம் பின்னால காலலையா அல்லாஹ். எங்களுக்கு யாரு சொல்லி தரையிறாங்க யா அல்லாஹ். எங்களை முன்னேற்றி உண்ட
உண்ட கையில யா அல்லாஹ் நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்குது. எங்க கல்வோட கையில யா அல்லாஹ் எங்க கல்வை பெரட்டுவாயாக, கல்வை திருப்புவாயாக, கல்வில ஈமாண்ட வெளிச்சத்தை உண்டாக்குவாயாக யா அல்லாஹ். என் அனைவரையும் கபூல் செய்வாயாக, பொருந்தி கொள்வாயாக. இதோ இந்த இடத்தில் உண்டு எல்லாரையும் கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக, மஸ்ஜித் நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக, மஸ்ஜிதில் ஹித்மத் செய்யக்கூடிய உஸ்தாத்மாரை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுக்காக பாடுபடக்கூடிய எல்லோரையும் புரிஞ்சு கொள்வாயாக. இந்த ஊர்ல கைதுகளை பரக்கத்தில் உண்டாக்குவாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகள், 100க்கு 100 தீன்தாரிகள் ஒவ்வொரு வீடுகளிலே ஒன்ன சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள் நடக்கணும் யா அல்லாஹ். அப்படியான கயிறு உண்டாக்கிடுவாயாக. நாட்டுல நிம்மதியான சந்தோஷமான சூழல் உண்டாக்கிடுவாயாக. பலஸ்தீன்ல மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். உயிரை தியாகம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். சின்ன சின்ன